பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் தான் பேசுகிற வார்த்தை நிமித்தமாக நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளுவான், நன்மைகளை அவன் புசிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகளிலே ஜீவனும் உண்மையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஜீவனுள்ள வார்த்தைகளையும் உண்மையுள்ள வார்த்தைகளையும் நாம் பேசும் பொழுது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நன்மைகளை நாம் சுதந்தரித்து கொள்ளலாம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலிருந்து வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தையில் உண்மையும் தெளிவும் இருந்தால், அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால், அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் பேசும் பொழுது சில காரியங்களை படபடவென்று பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் பேசவும், நாம் அதன்படி செய்யவும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவித்தால் நமக்கு ஜெயத்தையும் நமக்கு ஒரு மன நிறைவையும் ஆண்டவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கின்றார். லூக்கா எடுத்து வாசிக்கும் பொழுது லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் உள்ள நிறைவுகள், அதில் உள்ள நினைவுகள், இதுதான் நமக்கு வாயில வார்த்தைகளாக வருகிறது. ஆகவே நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். இருதயத்தில் தெளிவு இருந்தால் வாயின் வார்த்தையில் தெளிவு இருக்கும். இருதயம் கரைப்படாது இருந்தால் நாம் பேசுகிற வார்த்தை அது ஒரு வெட்கத்தையும் ஒரு அவமானத்தையும் இல்லை குத்துகிற வார்த்தையாகவும் முல்லை போலவும் அந்த வார்த்தைகள் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை, நம்முடைய எண்ணங்களை முதலாவதாக நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு ஏதுவான நினைவுகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். வாயிலிருந்து புறப்படுவைகளை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருகிறது, பொறாமையான பேச்சுக்கள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது, தீதான அநேக வார்த்தைகள் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், தீமையான வார்த்தைகள் நாம் பேசுகிறோம், பொறாமைப்படுகிறோம், பொறாமை நிமித்தமாக அநேக வார்த்தைகளை பேசுகிறோம், சாபமான வார்த்தைகளையும் கூட நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உடைய இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் என்ன பண்ண வேண்டும்? முதலாக சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இருதயம் சுத்தமாக இருந்தால் உடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. இருதயத்தில் என்னென்ன நினைவுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறது, உபச்சாரங்கள் இருக்கிறது, வேசித்தனங்கள் இருக்கிறது, இச்சைகள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுனால அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் விபச்சாரமும் வேசித்தனமும் பொல்லாத சிந்தனைகளும் தீதான வார்த்தைகளும், ஹல்லேலூயா, உபச்சாரங்களும் எல்லா அசுத்தங்களும் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதுனால அது மனுஷனை முழுவதுமாக தீட்டுப்படுத்துகிறது. ஆகவே இருதயத்தை நீ சுத்திகரித்து அதை சுத்தம் பண்ணி நீங்கள் செய்கிற பாவங்களுக்கு ஆண்டவரிடத்தில் மனத்தாழ்மையாக அதற்கு அறிக்கை செய்து அதை விட்டு நீங்கள் அதினதின் காலத்தில் ஆண்டவரிடத்தில் சன்னிதானத்தில் நின்று கண்ணீரோடு இங்கே செபித்தா ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றாங்க. வாயின் வார்த்தைகளில் நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாய்க்குள் போவதை காட்டிலும் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில் போவதனால் அல்ல, வாயிலிருந்து புறப்படுங்கிற வார்த்தைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது, அவனை பரிசுத்த குலைச்சல் அவனுக்குள்ள உண்டாக்குகிறது, அநேக கேடுபாடுக்குள்ளாக அவனை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. பாருங்க, உள்ளத்தில் கேடுபாடு இருக்கிறதுனால தான் வாயில் பேசுகிற வார்த்தையில் உண்மை இல்லை. ஆகவே உள்ள சுத்தமாக இருந்தால் வெளிப்படுகிற வார்த்தை சுத்தமாக இருக்கும், உண்மையாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். என்ன வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம்?
இந்த வாயின் வார்த்தைகள் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதா, நமக்கு தீமை வருகிறதா, குடும்பத்தில் அநேக காரியங்கள் விரோதமாய் தோன்றுகிறதா, பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வருகிறதா? வாட் இஸ் த ரீசன்? என்ன காரியம்? வாயின் வார்த்தைகள். உங்கள் வாயின் வார்த்தைகள் நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் வந்தால் அது அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உண்மையில வார்த்தைகளை பேசுங்க, சத்தியமுள்ள வார்த்தைகளை பேசுங்க. ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தர் நான் அல்லவோ? ஆண்டவர் வாயை கொடுத்தாருங்க. நீ நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ நல்ல வார்த்தைகளை பேசு. இருதயத்தை சுத்தமுள்ளவன் தான் தேவனை தரிசிப்பான். ஹல்லேலூயா. இருதயம் சுத்தமாக இருக்கணும், உள்ளம் சுத்தமாக இருக்கணும், வார்த்தை சுத்தமாக இருக்கும், தேவனை தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 15:2 சொல்லப்பட்டிருக்கிறது, மூடனின் வாய் புத்தியினத்தை கக்குமா. ஹல்லேலூயா. அது கக்குங்க. ஹல்லேலூயா. அது வார்த்தைகளை என்ன பண்ணும்? கக்கி கொண்டே இருக்கும். ஆமேன். ஆகவே நம் மூடனாக நாம் இருக்கக்கூடாது, அதற்கேற்ற மாதிரி வார்த்தை பேசக்கூடாது. நாம் ஞானவானாய், ஞான உள்ளவனாய் அதற்கேற்ற வார்த்தைகளை பேசினால் நமக்கு அது நன்மையை உண்டாக்கும். புத்தியினத்தை கக்குகிற வார்த்தைகள் நமக்கு வேண்டாங்க. நீதிமொழிகள் 30:32 சொல்லப்பட்டிருக்கிறது, துர்சிந்தை உள்ளவனால் உன் கையை வாயை மூடிக்கொள்ளு. துர்சிந்தை உள்ளவனாய் நீங்கள் இருந்தால் உங்கள் 2 கரத்தை எடுத்து உங்கள் வாயை மூடிக்கொள்ளுன்னு இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் நமக்கு அறிவுரையாக வழங்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. வாயை இருக்க மூடிக்கொள்ளுங்க. தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாங்க. பிரியமானவர்களே, 2 கரத்தினால் உங்கள் வாய்களை மூடிக்கொள்ளுங்க. உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. இருதயத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுங்க. துர்சிந்தை வேண்டாம், துர் ஆலோசனை வேண்டாம், பகைமை வேண்டாம், சண்டை வேண்டாம், பொறாமை வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம், இச்சைகள் வேண்டாங்க. பரிசுத்தத்தை காத்து கொண்டால் தேவன் உங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க, அந்த வார்த்தை நிமித்தம் நன்மைகளை நீங்கள் புசிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். கடைசியாக நாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் தெரியுமா? யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 8:21 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. வாயை நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சந்தோஷம் இருந்தா, உள்ளத்தில் சந்தோஷம் இருந்தா நம்ம சிரிக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் வாய்களை அவர் நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தாலும் நிரப்புவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய நாவுகளை அடக்கும் பொழுது, நம்முடைய வாய்களை நாம் பரிசுத்தத்தோடு வார்த்தைகளை பேசும் பொழுது, உள்ளத்தில் சுத்திகரிப்பு உண்டாக்கப்படும் பொழுது, இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கின்றார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான காலை வேளைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மனுஷன் தன் வாயில் பலனினால அவன் புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, நாங்கள் பேசுகிற வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகளாக, சத்தியமுள்ள வார்த்தைகளாக, நீதியுள்ள வார்த்தைகளாக, யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகளாக, அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமான வார்த்தைகள் பேச எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இந்த காலை வேளையை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் பேசின பொய்யான வார்த்தைகள், பொய் சாட்சிகள், சாபமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்பா மனஸ்தாபப்பட்டு நாங்கள் மனம் திரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. கிருபையின் கரம் கூடவே தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.